நல்லா இருக்குங்க. வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் சைக்கோ த்ரில்லர் தான். கண்டிப்பா பார்க்கலாம் ஒரு தடவை. மியூசிக் சாங்ஸ் பெருசா இல்ல, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் சைக்கோ த்ரில்லர் யூஸ்வலா எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற ஒரு படம் தானே அது. த்ரில்லர் அப்படின்னா எல்லாருமே பார்க்கலாம். இதுல வந்து பெருசா வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷனா போகுது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருக்கு. ஃபேமிலி பாக்குற அளவுக்கு புதுசா இருக்கு. விஜய் ஆண்டனி எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் அவரு சட்டிலா நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான். ஸோ அதை தாண்டி ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சுத்தமா கான்ட்ராஸ்டா இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவேன். இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு மூவில. தேவையில்லாத இமோஷன் சீன்ஸ் எல்லாம் வைக்காம ஸ்டோரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அந்த சைக்கோ கேரக்டர்ல சைக்கோன்னு சொல்ல முடியாது, பட் அந்த கில்லரோட கேரக்டர்லாம் பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது பார்க்க. தேவையில்லாத இமோஷனல் மியூசிக்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்காம ஒரு பிஜிஎம்ஸ் இது ஒரே ஒரு சாங் மட்டும் அது சூப்பராகவே இருந்தது பார்க்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் டவுட் தான். இந்த சைக்கோ த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்ன்றவங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோட நடிப்பு. அப்புறம் அவரு கூட ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவர் பேர் தெரியல, அஜய்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அவங்களோட ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தாங்க. நல்ல மெசேஜோட படத்தை நல்ல கருத்தோட எடுத்திருக்கிறாங்க. பிடிச்சிருந்தது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. மார்கன் படம் இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். மியூசிக்ல இருந்து டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குழுவுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. மார்க்கன் உண்மையிலே கண்டிப்பாக மார்க்கன் உண்மையிலே டைட்டிலுக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லை. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்த சீன் சிந்திக்க வச்சிருக்காங்க. சைக்காலஜியாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதில் நல்லா ஒரு கூட இருக்குது, நல்லா இருக்கு படம். என்ன விஜய் ஆண்டனி உண்டான படத்தில் ஸ்கோர் எதுவுமே இல்லை. அவர் மாரி இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு படம் உண்மையாக நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நம்மள மாதிரி வயசு இருக்கிற பசங்க கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு புரியும். எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா வந்தால் கூட இதெல்லாம் புரியாது. ஏன்னா அவங்களாம் வந்து வேற உலகத்தில் இருக்காங்க, நம்ம ஒரு உலகத்தில் வந்துருக்கோம். நம்மள யோசிப்போம், வெளியே போனால் அடுத்த சீன் யோசிப்போம், திங்கிங் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் அங்கங்கே போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், எதுக்காகடா நம்ம இந்த படத்துக்கு வந்தோன்னு கூட யோசிச்சேன் நான். சரி உட்காந்து பார்த்துருக்கோம், 130 தான் நம்ம கொடுத்துட்டோமேனு உட்காந்து பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு ½ ஹவர் தான் படமே. அதிலே சஸ்பென்ஸ், த்ரில்லர் எதுக்காக பண்ண எல்லா விஷயத்தையும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக விஜய் ஆண்டனி இது ஒரு கம்பேக்காக இருக்கும். கண்டிப்பாக விஜய் ஆண்டனி சார், நீ ஒரு சாங்கு, உங்களுக்கு ரொமான்டிக் சாங்கு, ஒரு அப்படி கஸ்டமர் சாங் எதுவும் இல்லாத ஒரு வருத்தம். மற்றபடி படம் சூப்பர், நல்ல படம். படம் நல்லா இருக்கு. ஸ்டோரிலாம் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஸோ யாரும் இவங்களாம் வந்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஸோ ஒர்த்து வாட்ச் தான். புரியல? கண்டிப்பாக பார்க்கலாம்.